டேய் கொலம்பஸ், சொல்லுங்க பாஸ். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமா? என்ன பாஸ், நீங்க பார்க்க போற படம் எத்தனை ரீல்னா? இல்லடா, இந்த ஐடியாவாவது ஒர்க் அவுட் ஆகுமாடா? பாஸ், என்னால் ரூட் மட்டும் தான் காமிக்க முடியும் பாஸ். நீங்க தான் அதில் சேஃபா டிராவல் பண்ணோம். என் தலையெழுத்த பார்த்தீரா? உங்ககிட்டலாம் ஐடியா கேட்க வேண்டியதா போயிடுச்சு. சினிமா கூப்பிட்டு போறேன். ஓகே பாப்போம். பஸ் 1 மினிட் பஸ். மேடம் கூப்பிட்டு சினிமாக்கு போறீங்க, கொஞ்சம் ஸ்டைலிஷா ஹைஃபையா இருக்கணும். இந்த கோட் வேணா யூஸ் பண்ணுங்க. அடி சருப்பா, புதுசா கட்டி இருக்கிற பில்டிங் வாசல்ல இருக்கிற திருஷ்யமா போடுற ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு ஏன் ட்ரெஸ் பத்தி பேசுறியா? பிச்சு புடு பிச்சு. ஏன் இப்படி கோவப்படுறாரு? நல்லா தானே இருக்கு ட்ரெஸ், கலர்ஃபுல் ட்ரெஸ். ஒய் கெட்டிங் ஆங்கிரி? பொறாமையோ? என்னடா இது? இந்த ஆபீஸ்ல சேர் ஃபைல் முதல் கொண்டு எல்லாமே விட்லாச்சாரிய படம் மாதிரி தன்னால வந்து அடிச்சிட்டு போகுது. கௌசல்யா ப்ளீஸ். உங்க கூட நான் எங்க வரல. ஒரே ஒரு நாள் கௌசல்யா. அப்போ நாளைக்கு அவ கூட போவீங்களா? ஐயோ கௌசல்யா, அப்படி வெதர்ல வாதமா பேசாத ப்ளீஸ். உங்ககிட்ட நிறைய மன விட்டு பேச வேண்டியது கௌசல்யா. வா சினிமா போயிடலாம். சினிமா தியேட்டர்ல படம் பார்ப்பாங்க, யாராவது பேசுவாங்களா? தியேட்டர்ல படம் பார்ப்போம் ஓகே, ஆனா போகும்போது வரும்போது டைம் இருக்குல்ல, அப்ப பேசலாம். எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. ஐயோ கௌசல்யா, பேசுற சூழ்நிலை இங்க இல்லையே கௌசல்யா. உனக்கு தான் சினிமா ரொம்ப பிடிக்கல, வந்து படம் பாரு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகு, அப்புறம் மனசு விட்டு பேசலாம். பிரச்சனைலாம் தீந்துரும் கௌசல்யா. என் கண்ணுல என் சல்லல. வா 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 வா, இவ்வளவு தூரம் கெஞ்சறல. வா 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 வாமா, வந்து ரெடியா வா வா. ஆட செல்லம் முடியாது. 6 மணிக்கு ஷோ, சீக்கிரம் ரெடியாவுமா. டைம் ஆகுது, டிக்கெட் இருக்கு. ஓகே நான் ரெடி. ஹாய் ஹாய், எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பற்று போல இருக்கு கௌசல்யா. நான் தான் சமாதானம் ஆயிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஓ அவரை நடிக்கிறீங்க. என்னங்க, நான் ரெடி, வாங்க போலாம். ஏய் நீ எங்க? 6 மணிக்கு ஷோ, சீக்கிரமா ரெடி ஆகணும். நீங்க தானே சொன்னீங்க. நான் சொல்றது உனக்கு இல்ல, கௌசல்யாவுக்கு. அப்போ அவளோட தான் சினிமாக்கு போக போறீங்களா? அவளை மட்டும் தான் கூட்டிட்டு போறேன். எங்க கட்ட பொண்டாட்டியை விட்டுட்டு இப்படி வப்பாட்டியை கூட்டிட்டு போறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அடியே, யார பார்த்து நீ வப்பாட்டி சொன்ன? அவளை வாய் உடைச்சிருவேன். ஒண்ணு தாண்டி சொன்னேன். ரெண்டாவதா வாக்குப்பட்டவளுக்கு பேரு வப்பாட்டி தான். உனக்கு சந்தேகமா இருந்தா ஊர்ல கேட்டு விசாரிச்சு பாரு. ஏய், வாயை கிழிச்சு வாசல்ல மாட்டிடுவடி. ஏய், எங்க இருந்தா வந்த ஓடுதல் நீ? என்ன பத்தி ஊர்ல விசாரிக்க நீ சொல்றியா? என்னங்க இது? தபார் போனம் அவர்துக்குள்ள மரியாதையா இங்க இருந்து ஓடி போடு. அத சொல்றதுக்கு நீ யாரடி? நான் யாரு சொல்லுங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? உன்னை யார் சினிமா கூப்பிடுது? நீங்க கூப்பிடலன்னா நான் வரக்கூடாதா? நானும் வருவேன். நான் கௌசல்யா கூட தான் சினிமாக்கு போவேன். சரி, போனா போகட்டும், அவளையும் கூட்டிட்டு வாங்க. 4 ரூபா தள்ளி டிக்கெட் எடுங்க. அவ மட்டும் தனியா படம் பார்க்கட்டும். நம்ம ஜோடியா பார்க்கலாம். ஏய், உன் ஆராய்ச்சி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. நல்லதுங்களை சொல்லிட்டேன். அதெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து பேசிக்கலாம். வா போலாம். நான் தான் அவர் கூட சினிமா போவேன். அவர் தான் என்ன முதல்ல ரெடி ஆகி வர சொன்னாரு, நான் தான் போவேன். என்ன பொடி ஆயிட்டு வர சொன்னாரு, நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் அவரோட முதல் சம்சாரம். நான் தான் அவரோட போவேன். கடுப்பேத்தத நான் தான் போவேன். இந்த வெறுப்பேத்தத நான் தான் போவேன். இடுப்பல உடைச்சு விட்டு நான் தான் போவேன். எப்படி உடைக்கிறேன் நானும் பாக்குறேன். நான் தான் போவேன். நான் தான் யோ சும்மா இருக்கீங்களா? சினிமா கூட நிம்மதியா போக முடியல இங்க. ஏமா தேவையில்லாம பிரச்சனை பண்ற? பிரச்சனை பண்றது நீங்க தான். என்ன விட்டுட்டு அவளை விட சினிமா கூட்டிட்டு போவீங்களா? நான் கௌசல்யா கூட சினிமாக்கு போவேன். அப்படியா? தாராளமா போங்க. தாராளமா போய் படம் பார்த்துட்டு வாங்க. நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது நான் இந்த வீட்டு வாசல்ல போனமா இருப்பேன். அந்த சீனை நல்லா தாராளமா பாருங்க. நான் சினிமாக்கு போகல. அது எனக்கு கிடைக்காத உரிமை இங்க வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. சாரி கௌசல்யா, சாரி. அவளை மீறி என்ன உங்களால சினிமா கூட்டு போக இல்ல. அவளுக்கு யாருன்னே தெரியாது சொல்றீங்க, ஆனா அவளை பார்த்து பயப்படுறீங்கல்ல. அது என்ன படம் காட்டுறீங்களா? காட்டவே இல்லையா? நான் காட்டுறேன் அவனுக்கு த்ரில்லர் படம், அதுவும் 3D படம். அத பார்த்துட்டு அப்படியே அலற போற பாரு. வெயிட் அண்ட் வாட்ச்.
கவுஸ் கவுஸ் கவுஸ். என்னங்க என்ன என் ரூமுக்கு வந்திருக்கீங்க? இப்பதான் என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இப்படி நாம தனியா சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அடிச்சு பல்ல பேத்துருவேன். நாம சந்திச்சதே இல்ல, அப்படியே சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, சந்திக்காம தான் அன்னைக்கு நம்ம புள்ளைய ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்களா? ஐயோ, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த சிக்னல் நின்னு பிச்சை எடுப்பாங்களே, அதே மாதிரி அன்னைக்கு தெருவில் நின்னு கெஞ்சின என்கிட்ட. நானும் ஒரு குழந்தையோட படிப்பு விஷயம் ஹெல்ப் பண்ணேன். நீ என்னடானா அதையே சாக்கா வச்சுட்டு ஏன் பொண்டாட்டிட்டு என் வீட்டுல வந்துட்டே? உண்மை சொல்லு, நீ யாரு? உன் திட்டம் என்ன? என்னங்க இது திட்டம் கிட்டன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் உங்க பொண்டாட்டிங்க. ஃப்ராட். மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க. இது பாருங்க, மத்தவங்க முன்னாடிதான் நான் யாரும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இப்ப நம்ம 2 பேரும் தனியா தானே இருக்கோம். இப்பவும் எதுக்காக நடிக்கிறீங்க? நடிக்கிறது நீ, ஆனா ஏன் நடிக்கிற? உன் தேவை என்னன்னு தெரியல. மரியாதை உண்மை சொல்லு, நீ யாரு? எதுக்காக வந்திருக்க சொல்லு. என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? நான் உங்க பொண்டாட்டிங்க. ஐயோ, காலம் பூரா உங்க காலடியிலே இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னை அப்படியே கழுத்தரைச்சு கொன்றுவது. கண்ணை நோண்டி விடுவோம் பாத்துக்கோ. சும்மா இருங்க. ஐயோ, டார்ச்சர் பண்ணாலே. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நான் பார்த்தது கூட இல்ல. ஆமா, பாக்கமதான் என்ன லவ் பண்ணீங்களா? லவ்வா? லவ் பண்ணாமதான் திருட்டுத்தனமா என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணமா? என்னடி சொல்ற? ஆமா, நம்ம 2 பேருக்கும் ஊத்துக்கோட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடந்துச்சே, அது மறந்துட்டீங்களா? என்னடி ஒளர்ற நீ? அதெல்லாம் ஒண்ணு நடக்கலடி. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணது ரொம்ப தப்பு தெரியுமா? நான் சொல்றத கேளு. என்ன பண்ற? இது பண்ற? என்னது? இது பாத்தீங்களா? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கான ஆதாரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன? நம்ம 2 பேருக்கும் ஊட்டில ஹனிமூன் நடந்ததே, அதுக்கு உங்க பேர்ல ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணீங்களே, அதுக்கான பில்லு. ஐயோ, என்னடி இது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன? எனக்கு டெலிவரி ஆனப்ப அப்பான்னு உங்க பேரை போட்டு கையெழுத்து போட்டீங்களே, போடலையே. அந்த ஆதாரம் நான் எங்க போட்டேன்? ஹாஸ்பிடல்ல கொடுத்தது. ஐயோ, இன்னும் ஈபி கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்கு. அடியே, அது உங்க பேர்ல இருக்கு. என்னடி சொல்றீங்க? குடு கிட்ட குடு. இது பாருங்க, நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா நான் உங்களை ஏமாத்த விட மாட்டேன். நான் தான் உங்க பொண்டாட்டின்னு உங்க வாயால சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். அடிச்சு பல்லல உடைச்சற பாத்துக்கோ. சத்தம் போட்டு பேசாதீங்க, யார் காதுல இது விழ போகுது? யாரும் இல்ல. ஏய், அது குடு. இரு போடா. இரு. ஏய், சாவி குடு. வரட்டா மாப்ள? ஏய், என்ன இது எழுறீல? ஐயோ, என்ன? கல்யாணத்தப்ப வைக்கப்பட்டீங்க, இப்போ வைக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. அடி செருப்பால உன்ன. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? வரலையே. பாஸ், நமக்கு தான் இவ்வளவு பெரிய ஆபீஸ் இருக்குல்ல? ஆமா. அதுல இவ்வளவு காஸ்ட்லி சேர்லாம் இருக்குல்ல? ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? அதுல உட்காந்து யோசிக்கலாம்ல, இன்னத்துக்கு தேவையில்லாம நந்தனே யோசிக்கிறீங்க. உட்காந்து யோசிக்கலாம்னு நல்லது தானே சொன்னேன். எப்படிடா முடியும்? முடியலடா. ஃபைல்ஸா? நான் ஒன்னும் தப்பா சொல்ல. பாருங்க, ஃபைல்ஸ், இவ்வளவு ஃபைல்ஸ் உட்காரத்துல இருந்தா எப்படி உட்காருங்க? இப்ப எடுத்துட்டு டக்குன்னு உட்காந்துருக்கோம். பேசுற தொலைச்சு உட்கார முக்கியம். இப்போ நானே எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருக்கேன். டேய், அவ ஃப்ராடுன்னு நினைச்சேன்டா, ஆனா சூப்பர். அதான் அந்த வசந்த சேனோட வலையில நீங்க விழுந்துருவீங்க நான் எதிர்பார்த்தேன். அதே தான் நடந்தது. இப்போ நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே. சூப்பர் ஃப்ராடு சொல்லுவீங்களா? யார் உங்க ஒய்ஃபா பாஸ்? புதுசா ஒருத்தி வந்திருக்காளா, அவள சொல்றேன். நானும் அவ்வளவுதான் சொன்னேன். யாரு? அவ ஒய்ஃபா? நீயே கன்ஃபார்ம் பண்ணி அவளை வீட்டை விட்டு போகலாம் பண்ணு போட்டு. சாரி பாஸ்.
நானும் நேத்து நைட்டெல்லாம் அவளை பத்தியே நினைச்சிருந்தேன் பாஸ். அவளை எப்படியாவது என்ன பண்ண போற? வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எந்த ஐடியாவும் வரல. வராத. ஏன் பாஸ்? உனக்கு வராதுடா. அதான் ஏன்னு கேக்குறேன். நீ முட்டாள் பாஸ். டக்குனமா சொல்லாதீங்க பாஸ். உண்மையா இருந்தா கூட பதறது இல்ல பாஸ் மனசு. டேய், அவளை வீட்டை விட்டு அவ்வளவு ஈஸியா விரட்ட முடியாது போல் இருக்குடா. ஏன் பாஸ்? பர்மனண்டா வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, அப்போ இவ்வளவு நாளா அவன் மேல கோவப்பட்ட மாதிரி நீங்க பேசுனதெல்லாம் நடிப்பா இல்ல அந்த பொண்ணு மேல இருக்கிற பிடிப்பா? யார பார்த்து நடிக்கிறன்ற அவளை வச்சுக்கிறான்னு கேக்குறியா? ஒண்ணு என்ன நடிக்கிறத நிறுத்துங்க பாஸ். ஆமா, அந்த பொம்பளை அவ்வளவு சுலபமா விரட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. எதை வச்சு சொன்னீங்க? அவ பக்கா பிளானோட வந்திருக்காளா. எனக்கு அவளுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட், அப்புறம் குழந்தை பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல என் பேர அப்பான்னு கொடுத்த ரெக்கார்டு, பையனை ஸ்கூல்ல சேர்த்து நான் கார்டியன் சைன் பண்ணது அப்பான்னு மாத்திர ஒரு ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்காடா. அது மட்டும் இல்ல, எனக்கு அவளுக்கும் ஹோட்டல்ல ஹனிமூன் நடக்கிறதுக்காக என் பேர்ல நானே ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண மாதிரி ஒரு ரிசிப்ட் வச்சிருக்காடா. இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்குல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருக்குமோ? அடிச்சு சாவச்சிரும். இது எல்லாமே போலி ரெக்கார்டா. பணம் கொடுத்து வாங்கிருக்கா. பணம் கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களா பா? நம்ம ஆபீசர்ஸ் பத்தி தெரியாதா உனக்கு? பணம் கொடுத்தா செத்தவனுக்கும் டிரைவிங் லைசென்ஸ் கொடுப்பாங்க, உயிரோட இருக்கிறவனுக்கு டெத் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இங்க பணம் கொடுத்தா எது வேணா நடக்கும்டா. அதை யூஸ் பண்ணி தான் இவளும் பல ஆதாரங்களை வாங்கி வச்சு என்ன மிரட்டுறா. அப்படின்னா அவளை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம ஊர் முட்டா பசங்க பொம்பளைக்கு போய் சொன்னாலும் நம்புவானுங்க, ஆம்பளைக்கு உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கரெக்ட் பாஸ். இவ பாட்டுக்கு நாளைக்கு 4 பேர் கூட்டு வந்து வீட்டுல கலண்டா பண்ணான்னு வச்சுக்கேன், அவ சொல்றதுதான் நம்புவான். நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். அதனாலதான் அவ மேல ஃபோர்ஸா எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாம நிக்கிறடா. பாஸ், இப்போ உங்களுக்கு பிரச்சனை இந்த ஆதாரம் தானே? ஆமா, அதை அழிச்சிருங்க. என்னடா சொல்ற பாஸ்? அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே கபகபன்னு எரியிற நெருப்புல தூக்கி போட்டுருங்க, காலி ஆயிடும். மறுபடியும் அந்த பொண்ணு பணத்தை செலவு பண்ணி அந்த ஆதாரத்தெல்லாம் வாங்குறதுக்குள்ள அந்த பொண்ணு வீட்டை விட்டு துரத்திடுவோம். எப்படி ஐடியா? எப்படி ஐடியா? எப்படி ஐடியா? ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய் கொலபாஸ், இது வரைக்கும் நீ என்கிட்ட அசிஸ்டன்ட் சேர்ந்தல இருந்து இன்னைக்கு தான சூப்பர் ஐடியா கொடுத்திருக்க. நான் ஃபாலோ பண்றேன், கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். இப்போ ஃபாலோ பண்றேன். பாஸ் 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 1 மினிட் பாஸ். ஆல் தி பெஸ்ட் பாஸ். நல்ல மூட்ல வெளில போறீங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. அதே நல்ல மூட்ல எனக்கு salary கொடுத்துருங்க, நானும் ஹாப்பி ஆயிடுறேன். இதை விட ஏதாவது பெட்டர் ஐடியாவை யோசி, அப்புறம் நான் சம்பளம் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? ஆமா. அப்ப சம்பளமே கொடுக்க மாட்டீங்களா? டேய் கொலம்பஸ், எதை கொண்டு வந்தாய் எதை கொண்டு செல்வதற்கு? எது? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. மீரே தேவுடு. இன்னும் திடீர்னு என்டிஆர் மாதிரி பேசிட்டு போறாரு. அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு சம்பளமே வராதா? ஆதாரம் வச்சிருக்க ஆதாரம் எல்லாம் போலி ஆதாரமா வச்சுட்டு என்னையே பிளாக்மெயில் பண்றியா? வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. இதானடி ஆதாரம். இப்ப இருக்குடி உனக்கு சேதாரம். என்னங்க இது? ரூம்குள்ள நெருப்பு மூட்டி குளிர் காயிருங்களா? ஆமா, நீ வந்து கட்டி பிடிச்சுக்குவா. அடச்சி, குளிர் காயலடி. உனக்கு குளிர் ஜுரம் வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்றேன். என்ன சொல்றீங்க? உன் ஊத்துக்கோட்டை ஆதாரம், ஹாஸ்பிட்டல் ஆதாரம், ஸ்கூல் அட்மிஷன் ஆதாரம், ரேஷன் கார்டு, இபி கார்டு அப்படின்னு சில பல போலி ஆதாரங்களை காட்டி என்ன மிரட்டல. அது எல்லாத்தையும் எரிச்சிட்டேன். உன் பிளாக்மெயில் கனவை கலைச்சிட்டேன். பார், இனிமே ஆதாரம் அது இதுன்னு எதையும் காட்டி என்ன மிரட்ட முடியாது, புரியுதா? பார், இப்பவும் போலீஸ் உன்னை மாட்டி கொடுக்காம உன்னை மன்னிச்சு விட்டுறேன்.
நான் எட்டி உதைக்கிறதுக்கு முன்னாடி உன் பெட்டியும் நீ பெத்த குட்டியும் தூக்கிட்டு ஓடு. என்னடி சிரிக்கிற? ஆதார் அழிஞ்சு போட அதிர்ச்சியில அரைப்பைத்திய மாட்டியா? மாப்ள உன்னை ஹீரோன்னு நினைச்சேன். ஆனா சரியான காமெடி பீஸா இருக்கியே. என்ன சொல்ற? வெத்து ஃபைல கொளுத்திட்டு இந்த குதி குதிக்கிற? வெத்து ஃபைலா? ஏய் ஆமா மாப்ள, நீ கொளுத்துறது ஜஸ்ட் காப்பி. ஒரிஜினல் வேற இடத்துல இருக்கு. ஏய் என்ன சொல்ற? மாப்ள, நீ கோலத்துக்குள்ள புகுந்து வந்தினா நான் புள்ளிக்குள்ளே புகுந்து வருவேன். வரட்டா? ஏய் ஏய் இல்ல ஏய் வெத்து காப்பி. ஐயோ பாப்பா அடாடாடாடா, வர வர நடக்க கூட முடியலையே. எல்லா மூட்டும் கூட்டு சேர்ந்துக்கிட்டுல வலிக்குது. இத விடக்கூடாது. நேர ஜிம்முக்கு போய் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட் ஆக்குனாதான் சரி வரும். ஐயோ அப்பா, அத்தை என்னத்த ரொம்ப டயர்டா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஜுரமா? தலைவலியா? வயிற்று வலியா? இல்ல லோ பிபி ஹை பிபி ஏதாவது? ஐயோ இருமா. ஏமா என்னம்மா இந்த டாக்டருங்க கேக்குற மாதிரி வரிசையா கேட்டுட்டு இருக்க? நீ கேக்குறதுல எனக்கே மூச்சு வாங்குதே. இல்லத்த, ரொம்ப டயர்டா இருக்கீங்களே அதான் கேட்டேன். நீ கேக்குற மாதிரி எதுவும் இல்லம்மா. உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்கு, அவ்வளவுதான். இந்த கை காலெல்லாம் வலிக்குது, அவ்வளவுதானா? ஏன் நீ ஏதாவது பெருசா எதிர்பார்த்தியா? இல்லத்த, இது சாதாரண பிரச்சனை. இப்ப நான் சரி பண்ற பாருங்களேன். என்ன இவ வலிய சரி பண்றேன்னு இந்த வழியா போறா? கிச்சனுக்குள்ள போய் இவ என்ன பண்ண போறா? ஐயோ அம்மா, ஐயோ என்ன கரண்டியோட வர முட்டிக்கு முட்டி தட்ட போறாளா? என்னம்மா இது? தேங்காய் எண்ணெய். இதுல கற்பூரத்தை போட்டு சூடு பண்ணி தேய்ச்சா வலி எல்லாம் பறந்தே போயிடும். காலை காட்டுங்க. ஐயோ வேணாமா. பரவாயில்ல, காலை காட்டுங்க. இல்ல பரவாயில்ல வேணாமா. என்னது? நீங்க எனக்கு யாரு? யாரு? மாமியாருன்னு சொல்லிட்டு தெரியல. அச்சச்சோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நான் செய்யாம உங்களுக்கு வேற யார் செய்வாங்க? நீங்க காலை காட்டுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்ல. எவ்வளவு வலிக்கும். அம்மா ஐயோ பரவாயில்லம்மா. ஜோ வலி போகணும்ல அத்தை. மெதுவா தேய்க்கிறத. இவ்வளவு நல்லவளா இருக்காளே, என் மேல என்னமா பாசம் காட்டுறா. இந்த பாரு கௌசல்யா, பாவண்டி பண்டு காஃபி வேணும்னு கேக்குறா. பாவம், அவளுக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கூட. காஃபி வேணா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? அவங்களுக்கு என்ன அவ்வளவு வீம்பு? சரி விடுடி பாவண்டி, அவளுக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கூட. இதோ பாருங்க, கிச்சன்ல பால் இருக்கு, சக்கரை இருக்கு, காஃபி தூள் இருக்கு, ஸ்டவ் பக்கத்துலயே வத்திப்பட்டி இருக்கு. பத்த வச்சா ஸ்டவ் பத்தும். எழுந்து போய் எடுத்து போட்டு குடிக்க சொல்லுங்க. வாயார கேட்டாதான் நான் காஃபி போட்டு தருவேன். ஒரு காஃபி கேட்டதுக்கு நம்மள மரியாதை இல்லாம பேசினா, இவ முன்னாடி அவ கால் தூசு கூட வரமாட்டா. இப்ப பரவாயில்லமா அத்தை, வலி குறையலன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் வந்து தேய்ச்சி விடுறேன். சரிம்மா. அத்தை என்னம்மா? கேஸ் ட்ரபிள் இருந்தா கூட இந்த மாதிரி கால்வலி எல்லாம் வரும். அதனால நான் என்ன பண்றேன்னா, பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் தட்டி போட்டு சூப்பரா ரசம் வச்சு குடுக்கறேன். சாதத்துல பிசைஞ்சு நல்லா சாப்பிடுங்க, வலி எல்லாம் தன்னால பறந்து போயிடும். சரிங்க அத்தை, நான் போய் ரெடி பண்றேன். இப்படி அத்தை அத்தைன்னு என் அன்பால கொல்றாளே. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். நீ மாதவா அதான் அப்புறம் கூப்பிட சொல்லல. அப்புறம் கூறுகட்ட குப்பாய் மகனே, நான் தான் கூப்பிட்டேன். என்னம்மா? டேய், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. என்ன இந்த வீட்டை விட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டியா? இவன் ஒருத்த இந்த பாரு, இந்த வீட்ல நான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போறேன். மாற்றமா? என்ன? ஆமாடா, மருமகள் மாற்றம்.
மருமகள் மாற்றம் என்னமா சொல்ற நீ? சொல்றேன் நான் டிசைட் பண்ணிட்டேன்டா. என்ன? இனிமே கௌசல்யா என் மருமக இல்ல. இதோ வந்திருக்காளே கவிதா, அவதான்டா என் மருமக. அம்மா டேய் நான் சொல்றத கேளுடா. நீ அந்த மூதவி கௌசல்யாவை டைவர்ஸ் பண்ணிட்டு கவிதாவை பொண்டாட்டியே ஏத்துக்கோ. அம்மா என்னடா நீ பால் குடிக்காத கண்ணுக்குட்டி மாதிரி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்க? சொன்னதை செய்டா. அம்மா ஆ? பெரிய மனுஷி தானே நீ, ஏன் இப்படி சில்லத்தரமா யோசிக்கிற? ஆ? எவ்வளவு ஒரு ஃப்ராடுக்காக ஏன் கௌசல்யாவை நான் டைவர்ஸ் பண்ணமா? தப்பு மாதவா, தப்பு, ரொம்ப தப்பு. என்ன? டேய் அவ ஃப்ராடே இல்லடா, குட், வெரி வெரி குட். அவளோட அடக்கம் என்ன, ஒடுக்கம் என்ன, பெரியவங்க கிட்ட அவ காட்டுற மரியாதை என்ன? டேய் குறிப்பா அவ என் மேல எவ்வளவு பாசம் காட்டுறா தெரியுமா? டேய் ஒரே ஒரு விஷயம்டா, காலை வலிக்குதுன்னு சொன்ன உடனே எண்ணெயை காய்ச்சி என் கால்ல தேய்னு தேய்ச்சி நீ விட்டு போறாடா. இதே உனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்காளே ஒரு குட்டி பிசாசு, அது பொண்ணா சொல்லு? டேய் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுடா. அந்த கழுதிய முதல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு இவ்வளவும் பொண்டாட்டியா ஏத்துக்கடா. அம்மா